ரீசெண்டா நம்ம கோல்டுல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். அந்த ட்ரேடு ரொம்ப அக்யூரேட்டா பல விஷயங்களை அனாலிசிஸ் பண்ணி தான் அந்த ட்ரேடை நாம எடுத்தோம். இருந்தாலும் நம்மளோட பிரேக் ஈவன் தான் ஹிட் ஆச்சு. அப்படி அந்த பிரேக் ஈவன் நமக்கு ஹிட் ஆகுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம அதுல தப்பு பண்ணியிருந்தோம், எதனால பிரேக் ஈவன் ஹிட் ஆச்சு, எதனால டேக் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கல, நம்மளோட அந்த மார்க்கெட் எந்த அளவுக்கு டேக் ப்ராஃபிட் பக்கத்துல வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு, இது எதனால அந்த டேக் ப்ராஃபிட்டை ஹிட் ஆகல அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த ட்ரேடு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த ட்ரேடுகளை விட கொஞ்சம் மாறுபட்ட ட்ரேடு. இருந்தாலும் கரெக்டான நாம்ஸை ஃபாலோ பண்ணாம இருக்கும் போதே நம்ம இந்த ட்ரேடை பிளேஸ் பண்ணணும். நமக்கு அந்த ஒரு 300 பிப்ஸ் நமக்கு ப்ராஃபிட் ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல. ஆனா நம்மளோட ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆகல. இது மூலியமா ஒரு சில புது விஷயங்களை நீங்க கண்டிப்பா கத்துக்கலாம். இது கூடவே நம்மளோட ஓன் பிளாட்ஃபார்மை நம்ம கூடிய சீக்கிரமே ஒரு 2-3 நாளைக்குள்ளேயே நம்ம வந்து லான்ச் பண்ண போறோம். ரொம்ப ஜெனியூனா இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். யாரெல்லாம் பண்ணக்கூடிய டெபாசிட்டா இருக்கட்டும், வித்ட்ராவலா இருக்கட்டும், எல்லாமே நமக்குன்னு ஸ்பெஷலைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர் டீம் வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களை சர்வீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் நான் எக்ஸாம்பிள் ட்ரேட் பண்ணும்போது வித்ட்ராவல் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்தா என்னோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது, இல்ல வேற ஏதாவது கான்செப்டுகளை நான் எடுத்தாலும் அதை என்னோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு தனிப்பட்ட முறையிலையும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி நிறைய பேர் எடுக்கக்கூடிய ட்ரேடுகள் எக்ஸிகியூஷனுக்காக இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே தான் அவ்வளவு பேரும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணி ரொம்ப எளிய முறையில் உங்களோட டெபாசிட்டா இருக்கட்டும், வித்ட்ராவலா இருக்கட்டும், ரொம்ப ஈஸியான வழிகளில் எந்த ஒரு கேரிங்கும் இல்லாம நீட்டா நம்ம வந்து இதை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்மளோட பிளாட்ஃபார்ம் என்னைக்கு லான்ச் ஆகுதோ அன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலான வீடியோ வந்து நான் ஒன்று மேக் பண்ணி போடுறேன். யாருக்கெல்லாம் இந்த ஒரு ட்ரேடிங்கை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்களும் சக்சஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்ணலாம். இந்த ட்ரேட் வந்து நம்ம எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, கரெக்டா இந்த இடத்துல நம்மளோட ட்ரேடை வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்து எவ்வளோ வச்சோம், ஒரு 1000 பாயிண்ட்லையும் நம்மளோட டேக் ப்ராஃபிட்டை வந்து ஒரு 3000 பாயிண்ட்லையும், அதாவது 100 பாயிண்ட் நம்மளோட 100 பிப்ஸ் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸும், ப்ராஃபிட் வந்து ஒரு 300 பிப்ஸ்லையும் நம்ம வந்து வச்சுருந்தோம். அப்போ நம்ம இப்படி வச்சதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்திலேயே மார்க்கெட் வந்து ஹை லெவலில் போயிட்டு நம்மளோட பிரேக் ஈவன் தான் ஹிட் ஆச்சு. இது எதனால பிரேக் ஈவன் ஹிட் ஆச்சு, நான் எதனால இந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்டை ரீட் பண்ணுறது எப்படி சார் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரும் நல்ல மாதிரி கேட்டிருந்தாரு. அவருக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸ்டார்ட் ஆகி மத்தியானம் ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் எந்த ஒரு மூமெண்டமும் இல்லை. 12 மணிக்கு பிறகு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்து டிராவல் ஆகிருக்குது. அந்த டவுன் ட்ரெண்டே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேடை பிளேஸ் பண்ணிருக்கலாம். அதாவது இந்த இடத்துல ஒரு செல் ட்ரேடை பிளேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதில் வந்து நான் பிளேஸ் பண்ணலை. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ்கள் எல்லாமே என்னோட அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரல. அதனால் நான் இந்த இடத்துல ஒரு செல் ஆர்டர் எடுக்கணும்னு இருந்தது, எடுக்கலை. அடுத்ததா நான் வந்து ஒரு பை ஆர்டர் கரெக்டாக மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆகி ஒரு அப் கொடுத்ததுக்கு பிறகு, அதாவது இப்போ நான் வந்து ஒரு ஒயிட் லைன் வச்சு காட்டுறேன். இந்த ஒரு ஒயிட் லைன்ல மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி மேலே போன காரணத்தினால நான் இந்த இடத்துல என்னோட பை ஆர்டரை பிளேஸ் பண்றேன். இப்போ நம்ம இதுல ட்ரேட் எடுத்ததுக்கு பிறகு நல்லா பாருங்க, மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 2500 பாயிண்ட், அதாவது 250 பிப்புகள் மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு மூமெண்ட் கொடுத்தது. அப்போ சார் நீங்க வந்து 1:3 ரேஷியோ வச்சிருக்கீங்க, அப்போ 1:2 வரும்போதே அல்லனா 1:1 வரும்போதோ உங்களோட பார்ஷியலான இருக்கக்கூடிய அமௌண்ட்களை நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட டவுட்கள் இருக்கும். நான் எடுக்கக்கூடிய ட்ரேடுகள் நார்மலா என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் நார்மல் ட்ரேடா இருந்தா அதை வந்து நான் ரெக்கார்டும் பண்ண மாட்டேன், அதை உங்களுக்கு இந்த மாதிரி போட்டும் காட்ட மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் மார்க்கெட்ல உங்களுக்கு நிறைய டைம் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ இதுல பாருங்க, இந்த சார்ட்ல
நீங்க ட்ரேட் எடுத்ததுக்கு பிறகு மார்க்கெட் உங்களோட டேக் ப்ராஃபிட்டை நோக்கி டிராவல் பண்ணிட்டு டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆகாம மறுபடியும் வந்து ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணியிருக்கு. அப்போ இப்படி ஒரு கிரைட்டீரியா உங்களுக்கு எத்தனை நேரம் நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது கூட இந்த மாதிரி இருக்கக்கூடிய வழிகள்ல நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னா 1:1 ரேஷியோ புக் பண்றதும் ஒண்ணுதான். அதே இது உங்க பிரேக் ஈவனை எடுத்துட்டு போய் 1:1 ரேஷியோல வைக்கிறதும் ஒண்ணுதான். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஒரு ஒயிட் லைனை, அதாவது இந்த ஒரு பிரேக் ஈவனை எடுத்துட்டு போய் ஒரு 1000 பாயிண்ட் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி, அதாவது நமக்கு வந்து ஒரு 100 பிப்பு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு $1000 நம்மளோட பிரேக் ஈவனை செட் பண்ணிட்டோம். அப்போ ஒருவேளை மார்க்கெட் நம்மளோட டேக் ப்ராஃபிட்டை ஹிட் ஆச்சு அப்படின்னா $3000 அதிகமான ப்ராஃபிட். ஒருவேளை அதை ஹிட் பண்ணாம நம்மளோட பிரேக் ஈவனை ஹிட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு $1000 ப்ராஃபிட். இதுதான் 1:1 1:2 1:3 அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுல நீங்க பார்ஷியல் க்ளோஸ் பண்ணி ரெண்டாவது அந்த ஒரு ரேஞ்சில், அதாவது நீங்க எந்த இடத்துல மார்க்கெட்ல ட்ரேட் எடுத்தீங்களோ அந்த பொசிஷன்ல உங்களோட ஸ்டாப் லாஸை கொண்டு வந்தும் வைக்கலாம். இல்லாத பட்சத்துல நீங்க இந்த மாதிரி ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறதும் நல்ல ஒரு வழி. இந்த ட்ரேட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இது கூடவே கூடிய சீக்கிரமே ஒரு சில நாட்கள்ல நம்மளோட பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நம்ம வந்து லான்ச் பண்ண போறோம். யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஸ்கேமும் இதுல இருக்காது. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டெபாசிட்டுகள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் வித்ட்ராவலும் பியூரா இருக்கக்கூடிய ஜெனியூனான மணி தான். ஒருவேளை உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகி போச்சு சார் அப்படின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னா கூட உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட்டுகள் ஏன் டிரான்சாக்ஷன் மூலமா ஃப்ரீஸ் ஆயிருக்குதோ அதுக்கு டபுள் மடங்கா நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். அந்த அளவுக்கு கேரண்டி தரக்கூடிய நம்மளோட புரோக்கர். அதாவது இத்தனை வருஷ கனவுகளை ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு டைரக்டா யூகே போய் நம்மளோட கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கான லைசன்ஸ் மற்ற ப்ரொசீஜர்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ண போறோம். இதுக்கு நீங்க தனியா MT5 எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதே மாதிரி தனித்தனியா புரோக்கர்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. நமக்குண்டு இருக்கக்கூடிய ஆப்புகள்லயே எல்லா விஷயங்களையும் இன்பில்ட் பண்ணி நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு $25,000 மேலேயே நான் இதில் வந்து அமௌண்ட் போட்டு, அதாவது அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் தேவையோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸை கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Mangold.